இல்லைங்க எல்லாத்துலயும் அதான் எல்லாத்துலயும் வந்து பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம வரோம். அதுக்காக நம்ம உட்காந்து இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பிரச்சனை நடக்குது. இப்ப இவ்வளவு நாளைக்கு ஊர்ல 1008 பிரச்சனை வருது. அதுக்காக அந்த ஊரே நம்ம விட்டு ஓடி போயிட முடியுமா? ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நாளைக்கு இப்ப அது இல்ல கூட நம்ம சமாளிச்சு தானே அது பிரச்சனை முடிச்சுட்டு தானே வேலை வர முடியும். இல்ல தைரியம் இருந்தாலும் நான் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். இப்ப ஜெயிச்சு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம நீங்க நாராயணசாமி மாதிரி நீங்க பில்லர் டு போஸ்ட் நீங்க அவர் கவர்னர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்றதுக்காக தான் ஜெயிச்சு வர போறோமா? இல்லங்க அதான் இன்னும் டைம் இருக்குல்ல. நம்ம இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. கோட் ஆஃப் கான்டக்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு கூட்டணி பத்தி பேசுற வாய்ப்பு இருக்கு. பேசும்போது கண்டிப்பா சொல்லுவோம். இல்லைங்க அதான் இன்னும் நம்ம அதை பத்தி இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். அது இன்னும் ரொம்ப இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதெல்லாம் இனிமேல் தான் நம்ம இன்னும் எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு மேல இருந்து எலெக்ஷன் கமிஷன் இன்னும் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணி வரல. நம்ம இன்னும் வெயிட் பண்ணி இன்னும் அக்னாலஜ்மெண்டே இன்னும் எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அப்ரூவ் பண்ணி வரல. அது நீங்க யாரு நீக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நீ அது அவங்க கிட்ட கேட்கணும். அந்த கேள்வி அவங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவாங்க. எங்க அதான் நான் கூட்டணியே இப்பதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க அதுக்குள்ளே முதலமைச்சருக்கு போயிட்டீங்க. நாங்க 15 லிஸ்ட் கேட்டிருக்காங்க. 15 நாங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அது அவங்க தான் டிசைட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இல்ல நாங்க ஃபேவரட்லாம் சேர்த்து நாங்க ஒரு 10 ஆப்ஷன் 15 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். அது அவங்க டிசைட் பண்ணி இல்ல கண்டிப்பா இருக்கலாம். அதெல்லாம் கன்ஃபார்ம்டா அவர் இருப்பாரு. அவர் நம்மளுக்கு மட்டும் இருக்காரு, எல்லாத்துக்குமே இருப்பாரு. அது இன்னைக்கு வந்து நம்ம மெயினா வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஊர்வலம் நடத்திருக்கோம். ஊர்வலம் வந்து இன்னைக்கு 25ஆம் தேதி நம்ம மொழி நம்ம இனம் நம்ம இதுக்காக துரோகம் செஞ்ச இவங்களை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய பேரணியாக நடத்திட்டு இருக்கோம். சோ இந்த விஷயங்கள்லாம் ஒன்னு நம்ம வெளில கொண்டு வரோம். அதை பத்தி நம்ம அவங்களே ஆமா ஊழல் பார்த்தீங்கன்னா அவங்க ஊழலே அவங்க தானே. அவங்களே எப்படி அவங்களே ஒழிச்சுக்க முடியும்? அவங்களே நடந்து அவங்களே ஒழிச்சுக்க வேண்டியதான. ஆமா இல்ல அதான் இப்ப நம்ம அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. அதனால இந்த கூட்டணி எல்லாம் வந்து அமைஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட நிலைப்பாடு வந்து ஆரம்பத்துல இருந்த ஒரு நிலைப்பாடு இப்ப நம்ம வந்து இப்ப கூட்டணினால சில மாற்றங்கள் வரும். நம்ம அது வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தெளிவான பேசலாம்.